கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாவது வாரமாக தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. பிரச்சாரத்து மத்தியில பல்வேறு விமர்சனங்களை திமுக நோக்கி வைத்திருந்தாலும் இன்றைய தினம் பார்த்தா பாஜக எங்களோட கூட்டணி ஆட்சியில் அமைக்க முடியாது, நாங்க ஒண்ணு ஏமாளிகள்லாம் இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காரு. துணிச்சலான ஒரு தலைவராக எடப்பாடி மாறிட்டாருன்றதை நீங்க பாக்குறீங்களா சார்? துணிச்சலான மாதிரி நடிக்கிறாரு. இந்த பேரணி அவர் நடத்துற மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை தீர்க்க போறேன்னு போறாரு. பெரிய கேலி கூத்தா இருக்கு. மக்கள் பிரச்சனை எங்கேயாவது பேசுறாரா? கடலை வியாபாரியை பார்க்குறாரு. கடலை எங்கிருந்து வருது உனக்கு தெரியாதா? கடலை தமிழ்நாட்டில் நீ முதலமைச்சராக இருந்திருக்க, விவசாயின்ற கடலை எந்த ஊர்ல விளையுது எந்த ஊர்ல வராதுன்னு தெரியாதா? எவ்வளவு நிலை விலைவாசின்னு தெரியாதா? என்ன அமெரிக்கா இப்பதான் வேற்று கிரகத்திலிருந்து இறங்குனது மாதிரி எடப்பாடி பேசுறாரு பாருங்க. ஒரு முதலமைச்சராக இருக்காரு, நான் ஒரு விவசாயி பச்சை துண்டை வர போட்டுக்கிறேன். கடலை எங்கிருந்து வருது? அப்புறம் அந்த வெங்காயம் எங்கிருந்து வருது? வெங்காயம் எந்த ஊர்ல அதிகமா விளையும் தெரியாதா? என்ன நாடகம் பாருங்க. மக்கள் பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கு, அதை பேசலாம். பிரச்சனை இல்லாததா பேசிட்டு இருக்காரு. அதாவது 100க்கு 100 நிறைவான ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஒன்றிய ஆட்சி எதிர்த்து நிறைய பேசலாம். நீ ஒன்றிய ஆட்சிக்கு அடிமையாயிட்ட, பேச வேணாம். தமிழ்நாட்டிலையும் ஆட்சிக்கு எதிரான சில சம்பவங்கள் இருக்கு, சொல்லலாம், சுட்டி காட்டலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆகாத பிரச்சனையா அறநிலையத்துறை பணத்தை எப்படி கல்லூரி கட்டலாம்னு ஆரம்பிச்சேன். குடுகுடுன்னு கொடுத்தோடனே திராவிட இயக்க கொள்கை அதுதாப்பா, உனக்கு பணவரசரை தெரியுமா? அம்மாவே தொடங்கி வச்சிருக்காங்க, எம்ஜிஆர் தொடங்கி வச்சிருக்காரு, ஓ ஆட்சி காலத்தை தொடங்கப்பட்டு உனக்கே தெரியாம தொடங்கியிருக்கா அப்படின்னு குடுகுடுன்னு கொடுத்த உடனே நான் அப்படி சொல்லல. இந்த 4 நாள் எத்தனை பல்டி? ஒரு புள்ளியோர கணக்கோட எதிர்கட்சி தலைவர் பேச வேணாமா? திருவள்ளூர்ல நேற்று ஒரு பள்ளி மாணவி இறந்திருக்காங்க, நடவடிக்கை இல்லை. 5 நாளா 10 நாளா எத்தனையோ பிரச்சனையை கையில் எடுக்கலாம், கையில் எடுக்கிறது தெரியல. ரிமோட் கண்ட்ரோல், பாஜகவுடைய ரிமோட் கண்ட்ரோல் இருக்காரு, அமித்ஷாவுடைய ரிமோட் கண்ட்ரோல் இருக்காரு. நான் ஏமாளி இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான்? 3 தடவை எங்க அமித்ஷா இன்னைக்கு எல்லா பத்திரிகையில வந்திருக்கு. நான் சொல்லக்கூடிய செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு, ஆங்கில ஹிந்துல இருக்கு, தமிழ் இந்து திசையிலையும் இருக்கு. நான் சொல்ற செய்தி இன்னைக்கு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையுடைய பேச்சு என்னன்னு கேட்டா, நான் தலைமை சொல்றதான் சொல்லுவேன், தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்லிடுச்சு. அமித்ஷா 1க்கு 3 முறை சொல்லிவிட்டார். ஆகவே எதிர்வரும் காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அது எங்க அமித்ஷா சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன். இந்த கூட்டணிக்கு நான் காரணம் அல்ல. ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி இல்லைன்னு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க நேரம் அமித்ஷா கிட்ட பேசுங்க. நான் அமித்ஷா சொன்னதை, தலைமை சொன்னதை தான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்லாட்டினா நான் பாஜக கட்சிக்கு தலைவனும் அல்ல, தொண்டனும் அல்ல. நான் தலைமைக்கு கட்டுப்பட்டவன். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இன்னைக்கு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறதுக்கு எடப்பாடி பதில் என்ன? முட்டையை ஆர்பி உதயகுமாருடைய பதில் என்ன? என்ன நீங்க பேரணி போய் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கம்யூனிஸ்டுகளை போய் நீங்க அங்க கம்யூனிஸ்டுகள்ல, அந்த கம்யூனிஸ்ட் வார்த்தைக்கு எடப்பாடிக்கு அர்த்தம் தெரியுமா? கம்யூனிஸ்ட் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? தியாக தளம்பேறியவர்கள் கம்யூனிஸ்டுகள், புடம்போட்ட தங்கங்கள் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளை பேசுவதற்கு எடப்பாடிக்கு எந்த வகையா ஒரு தகுதி இருக்கா? நல்ல கண்ணு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு, 100 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஒரு வார்டு கவுன்சிலா கூட வரல. எடப்பாடி உன்னை மாதிரி ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராகி கோடான கோடி கொள்ளையடிச்சிட்டு போடாத ரோட்டுக்கு பணத்தை எடுத்துக்கிட்ட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது அதுக்கு வழக்கு போட்டா மடியில கணம் இல்லாத வழியில சந்திக்கலாம்ல, வழக்க சந்திக்கலாம்ல. ஓடி போய் உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டு வந்தாள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை உங்களுக்கு கூட்டணி இப்ப உன்னை யாருமே மதிக்கலன்ற உதாரணம்
அம்மா அவர்கள் இதே போயஸ் கார்டன்ல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவர் சுர்ஜித் வந்து சந்திச்சார். எஜ்ரி வந்து பார்த்தார், பரதன் வந்து பார்த்தார். மிக பெரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பெரும் தலைவர்கள் அம்மாவை போயஸ் கார்டன்ல வந்து சந்திச்சுட்டு போனாங்க. அது அரசியல். உன்னைய எடப்பாடி பழனிசாமி ஒரு ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு சென்னையில வா 3 மணிக்கு வா, இல்ல 4 மணிக்கு வா, இல்ல 5 மணிக்கு வா அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? ஐயா நல்ல கணக்கு 100 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு கவுன்சிலா கூட வந்ததில்லை. அவர் மீசியே இல்லை. காரணம் தெரியுமா? சுதந்திர போராட்டத்தின் போது சிறையில் இருக்கும்போது சீரட்டை வச்சு மீசியை சுட்டு விட்டான் சிறைக்குள்ள. அணைந்தவர் மீசியே இல்லை. அதே மாதிரி தூத்துக்குடி சண்முகம் சட்டமன்றத்தில் ஒரு முறை பேசும்போது சொன்னாரு, எங்க உடல் முழுவதும் புண்ணு காயம், தியாக தளம்பேறியவர்கள் கம்யூனிஸ்டுகள். என்னமோ பி ராமூர்த்தி தெரியுமா அவருக்கு? கம்பராமாயணம் எழுதுன யாருன்னு கேட்டா சேக்கிலன்னு சொன்ன ஒரு அறிவு கட்ட ஒரு ஆளு. நீ வந்து கம்யூனிஸ்டுகளை பேசுறதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்கு? உன்னெல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவரா ஒத்துக்குவாங்களா? தலைமை தாங்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? கம்யூனிஸ்டுகளுக்கு தலைமை தாங்கிறதுக்கு? கம்யூனிஸ்டுகளுக்கு நீ எனக்காக கூட்டணி வச்சிருக்கியா? அவங்க தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பான். அது ஒரு சிங்கிள் டீ கூட கம்யூனிஸ்டுக்காரன் சாப்பிட மாட்டான். போஸ்ட் ரோட்ட தேர்தல் பணிக்காக மட்டும் அவங்க கம்யூனிஸ்ட் காசு வாங்கினாங்க. நீ ஒரு ஊழலின் மொத்த உருவம் எடப்பாடி. என்ன பேசுற? அமித்ஷா பேசுறதுக்கு துப்புல கூட்டணி ஆச்சு. அமித்ஷா சொன்னது தவறு. எந்த பிரச்சனை கொடுத்துல சொல்லு பாப்பா. ஏமாளி இல்லைன்னா யாரும் ஏமாத்துறா? நீ ஏமாளி அல்ல. அமித்ஷா நினைப்பது போல் நான் ஏமாளி அல்ல. பேசு. தமிழ்நாடு மக்களே அவர் கோமாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை கோமாளின்னு சொல்ற காரணம் நீ டெய்லி உன்னை பேசுற இல்லைன்ற. தமிழக மக்களால் கோமாளியாக காட்சி அளிக்கிற. என்ன பேசுற எதிர்கட்சி தலைவர்? விடுதலை சிறுத்தைகளுடைய தகுதி உனக்கு தெரியுமா? இன்னைக்கு திரும்ப வந்து அகில இந்திய ஒன்றியத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா தலித் அமைப்பை ஒரு வெகுஜன அமைப்பாக மாற்றி இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக பயிற்சி பட்டறைகள் கொடுத்து சனாதனத்தை வேறறுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லட்சிய தளபதியாக திரும்ப திகழ்றார். அவர் எப்படி உன்னைய தலைவரை ஒத்துக்கிற முடியும்? உன்னை ஏத்துக்குருவாரா? இவங்கெல்லாம் கொள்கைவாதி. சீட்டுக்காக உன்னை மாதிரி அலையிற ஆள் கிடையாது. மகனை காப்பாத்துறதுக்காக அண்ணா திமுகவை அடை வச்சது மாதிரி இவங்க கிடையாது. கம்யூனிஸ்டுகளை பேசுறதுக்கு தகுதி வேணும் எடப்பாடி. கம்யூனிஸ்டுகளை பேசுற கூட்டணி கட்சியை பூரா ஏசி பார்க்கிற உன்னை யார் ஒத்துக்குருவா? எஸ்டிபிஐ கட்சி உன்னை நம்பி வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் நம்பி வந்த கட்சி நிலைமை என்ன? மாநாட்டில் என்ன சொன்னீங்க? குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் ஆதரித்தது தவறு. இனிமேல் ஒரு காலம் 2031 வரை முபாரக் அவர்களே நாங்கள் 31 சேர மாட்டோம்னு சொல்லிட்டு மறுநாளே வேட்டையை கழட்டி வச்சுட்டு ஓடுனீங்களே. நீங்க எப்படி எஸ்டிபி உங்க கூட இருக்கப்ப நம்பகத்தகுந்த தலைவரா நீங்க? விஜயகாந்துடைய மனைவி அவங்க கிட்ட நான் சீட்டு ராஜ்யசபை சீட்டு தரேன்னு சொல்லிட்டு பாருங்க, நான் 2026 எழுதல தரேன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டுக்கு 2051 சொன்னா கூட இதெல்லாம் ஒரு முறையான அரசியலா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி ஸ்டாலின் நம்முடைய கமலஹாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் நம்பகத்தன்மை வேணும். எடப்பாடி எப்படி மக்கள் நம்புவா? கட்சிக்காரன் நம்புவான்? நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவனா தானே காட்சி அளிக்கிறீங்க எடப்பாடி. சசிகலாவுக்கிட்ட நீங்க சிறைக்கு போங்கம்மா, நான் வந்து உங்களை சிறையில பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஆள் அனுப்புறாரு எடப்பாடி சசிகலாவுக்கு. நான் தேசிய கொடி கொட்டின காரணம் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு குற்றவாளியை சந்தித்தா அது தவறா போயிடாதா, கோட் ஆஃப் கான்டாக்ட் தவறா முன்னுதாரணம் வந்துடாதா அப்படின்னு சொன்னால் தான் நீ
நம்பி கணக்கு ஆளு எடப்பாடி. மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கையா? அதிமுக தலைவர்களுக்கு நம்பிக்கையா இருக்கீங்களா? கூட்டணிக்கு நம்பிக்கையா இருக்கீங்களா? இல்ல கம்யூனிஸ்ட் பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். யோசிக்கிறது இருக்கா? அதனால எடப்பாடி இந்த பயணம் நான் முதலாளே சொல்லிட்டேன், முழுக்க முழுக்க தோல்வி பயணம். 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்விக்கு இப்போதே பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. மக்கள் வந்து அலையலையா திரள்றாங்க. இதே திமுக தோல்வியை தான் காட்டுன்னு சொல்றாங்க. என்ன அலையலையா? என்ன அவன் பேச்சு பெரிய இலக்கிய பேச்சா, இல்ல புள்ளி உர கணக்கான பேச்சா, இல்ல என்ன பேச்சு? எதுக்கு மக்கள் உங்களை பார்க்க தரணும்? இல்ல பெரிய ஆணாளகனா நீங்க? இல்ல கவர்ச்சி நடிகரா நீங்க? என்ன உங்களுக்கு ஆளுமை இருக்கு? எடப்பாடின்ற மனிதனுக்கு என்ன ஆளுமை, என்ன தியாகம், என்ன லட்சியம், என்ன சாதனை புரிஞ்சிருக்கீங்க? அரசியல் என்ன தியாகம் பண்ணிருக்கீங்க? மொழி போராட்ட தளபதியா? நிசா நெருக்கடி எதிர்த்தவரா? விலைவாசி போராட்டம் நடத்தினவரா? கொலை வழக்குக்காக சிறைக்கு சென்றவர். இதை தவிர எடப்பாடியை பத்தி என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு? மக்கள் எதுக்கு தள்ளணும்? எடப்பாடியை பார்க்கறதுக்கு மக்களுக்கு என்ன அவசியம்? இப்ப அலையலையாக எடப்பாடியை பார்க்கறதுக்கு மக்கள் தள்ள வேண்டிய நேரம் எதுக்கு? காலம் எதுக்கு? இப்ப என்ன காலம்? இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு தளபதி ஸ்டாலின் அழைப்பு ஏற்று மக்கள் அலையலையாக தள்ளுகிறார்கள். அதை ஒத்துக்கிறோம். உங்களை தேர்றதுக்கு காரணம் என்ன? ஆட்சியில் என்ன சாதனை புரிஞ்சீங்க? கூட்டணி திமுக கூட்டணி உடையவில்லை. திமுக கூட்டணி இந்த மாதிரி கூட்டணி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே யார் அமைக்க முடியாது தளபதி ஸ்டாலின் அளவுக்கு. 2019 தொடங்கிய கூட்டணி தொடர்ச்சியாக அடுத்த தேர்தலுக்கு இருக்காது. அது தலைவர் கலைஞரா இருந்தாலும், எம்ஜிஆரா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும் யாரும் அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட்டணி வச்சதில்ல. தொடர்ந்ததுல ஒரு கூட்டணியை தொடர்ச்சியாக 3 முறை வைத்திருக்கிறான்னா இது கொள்கை கூட்டணி, இது லட்சிய கூட்டணி, இது சித்தாந்த ரீதியான கூட்டணி. கூட்டணி என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டலையா? போராட வேண்டியதுக்கு போராடாம இருக்கா? சிறுத்தைகள் சுட்டி காட்ட வேண்டியது சுட்டி காட்டாம இருக்கா? நாங்கள் சுட்டி காட்டுவது, இப்ப நான் சுட்டி காட்டாம இருக்கேனா? நாங்கள் திராவிட மாடல் அரசை சுட்டி காட்டுவது, குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு. அதை சொன்னால் கேட்கக்கூடிய ஆளுமையும் தகுதியும் நம்ம முதலமைச்சருக்கு இருக்கு. உடனடியாக அதை நிவர்த்தி செய்வார். நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அவற்றை இருக்கு, பண்பு இருக்கு. அதனால நாங்க சுட்டி காட்டுறோம். நீ சுட்டி காட்டுறது, நீ ஆட்டு முழுக்க அண்ணாமலை சுட்டி காட்டு எதுக்காக சுட்டி காட்டுறீங்க? இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும், இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும், அந்த நோக்கம். ஆனால் நாங்கள் கூட்டணியாக இருந்தாலும் ஆட்சியின் குறைகளை சுட்டி காட்டுவதன் மூலமாக முதலமைச்சர் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறார். அப்படி சுட்டி காட்டுறியா? எதிர்கட்சியாகவும் செயல்படல, எதிரி கட்சியா செயல்படுறீங்க. அதனால உங்கள் பயணம் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வி. 2026 மக்கள் அடி கொடுக்க இருக்கிறார்கள். அதற்கு தான் அடி எடுத்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். நிச்சயமாக 2026 11வது தோல்வியை பழனிசாமி மிக மிக மோசமாக சந்திப்பார். நன்றி சார். நன்றி.